வெல்கம் 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய 10th டே. உண்மையாலே 9th டே வரையிலும் ஓகே, ஓரளவுக்கு வந்து கொண்டுட்டு போயாச்சு. இனிமேல் தான் என்னன்னு தெரியல. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னே தண்ணி ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிட்டு ஆம்லா ஜூஸ், அதாவது சண்டே, இது வந்து நேற்று எடுத்தது, ஒரு நாள் முன்னாடி எடுத்தது தான் நெக்ஸ்ட் டே போட்டுட்ருக்கேன். இது சண்டே அப்படிங்கிறனால மற்றவங்களுக்கெல்லாம் சிக்கனாக ஸ்கூல் இருந்தது அப்படிங்கிறனால 7 மணிக்கே எல்லா வேலையுமே முடிச்சிட்டேங்க. ஹனியும் லெமனும் புழிஞ்சு நான் ஒரு ஒரு 5:30 இருக்குது, அது குடிச்சிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சிக்கன் செஞ்சுருந்தேன். சரி, குழம்பு கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற்றினேன். ஸோ குடிக்க முடியல, கொஞ்சமாக தான் குடிக்க முடிஞ்சது. டேஸ்ட் மட்டும் பார்த்த மாதிரி இருந்தது. சரி, நேரமே எழுந்திரிச்சனால ஒரு மாதிரி டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி சிக்கன் செஞ்சதுனால நேரமே எழுந்திரிச்சிட்டு ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து 6:30க்கெலாம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு முட்டையும் ஒரு ஈரல் இருந்தது, அதை மட்டும் சாப்பிட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சம் டீ குடிக்கலாம் போல் இருந்தது. சரி, டீயை குடிச்சிட்டு போய் படுத்துட்டேன். ஸோ ஒரு பெரிய ஹரி ஒன்று போக வேண்டியது இருந்தது. ஸோ 9 மணிக்கு மேலே மாமா போகலான்னாங்களா, சரி அதனால் போய் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம், படுக்காமல் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு அப்புறம் எந்திரிச்சு வந்து சரி இது சாப்பிட்றதுக்குலாம் டைம் இல்லை, மாமா கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம அதை வந்து சாப்பிட்ருந்து இதுக்கு 1/2 hour ஆயிருன்னு சொல்லிட்டு எல்லாம் டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு காரில் போகையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன கொண்டுட்டு போனோன்னா, போயிட்டு திருப்பூர் போகணுங்க. போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு எப்படியும் 2-3 மணி ஆயிரும்னு தெரியும். சரி, சாப்பிடாத போனாலும் ரொம்ப டயர்ட் ஆயிரும், அவ்வளோ தூரம் ட்ராவலிங். நம்மளுக்கு ஆல்ரெடி ட்ராவலிங்கே ஒத்து வராது, வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிடாத போனால் அதை விட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு. என்னென்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா, இது போகையிலேயே வந்து நம்ம நார்மலாக எப்போ குடிக்கக்கூடிய ஜூஸ் குடித்தாச்சு. சுகரு, பால் எதுவுமே ஊற்றல, மாதுளம்பழம் ஜூஸ் இது போகையில் குடிச்சிட்டேன். அங்கே எடுத்துகிட்டு போனது என்னென்னா, 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம். ஒன்று வந்து பப்பாயா, ஸோ அது சாப்பிடல, இங்கே வந்து தான் சாப்பிட்டேன். ஆரஞ்சு 2 ப்ளஸ் வந்து பாசிப்பயிறு முளப்பு கட்டினது இருந்தது. அதில் கேரட்டு ப்ளஸ் மாதுளம்பழம், வெள்ளரி, கொஞ்சம் வந்து லெமன் புழிஞ்சு விட்டு எடுத்துகிட்டு போனேன். ஸோ அது காரில் போகையில் தான் சாப்பிட்டேங்க. உண்மையாலுமே அது சாப்பிட்றக்கே 1/2 hour ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஊத்துக்குளி பக்கமாக போனோன்னையுமே எடுத்தேன், திருப்பூர் போகிறையிலுமே சாப்பிட்ட மாதிரி இருந்தது. என்னால் சாப்பிடவே முடியல, ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை விட டயர்டாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் அங்கே எதுவுமே ஜூஸு, டீ எதுவும் சாப்பிடல. சரி, வந்தோடனேயும் தலைவலி ஒரு மாதிரியாக இருந்தது, டயர்டாக இருந்த மாதிரியே இருந்தது. வந்தோடனே ஏதோ சாப்பிடலாம் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையும் சிக்கன் வந்து கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ அது அந்த சிக்கன் கிரேவியும் குழம்பெல்லாம் ஒன்றும் ஊற்றிக்கல, குடிக்கவும் இல்லை. காலையில் கொஞ்சம் டேஸ்ட்டு மட்டும் பார்த்தேன். சிக்கன் கிரேவியும் லைட்டாக வந்து ஒரு முட்டையும், பாயில்டு முட்டையும் பார்த்தினா சாப்பிட்டேன். அதுக்கு தான் கூப்பர் வந்து அந்த முட்டைக்காக தான் என்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆனானே மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி போய் படுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் காரப்பொரி இருந்தது, கொஞ்சமாக காரப்பொரியும் ஒரு டீயும் போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 டீ ஆயிடுச்சுங்க. டீயே குடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், 3 டீ குடிச்சிட்டேன். அங்கேருந்து வந்து ஒரு டீ, போகையில் ஒரு டீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம், டீ அதிகமாக குடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஈவினிங் இது வந்து ஒரு 6:30 இருக்குது, ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி ரிலாக்ஸாக வந்து மொட்டை மாடியில் வாக்கிங் போயாச்சு.